தேங்காய் மூடிய முனையில வச்சு இது போல் துருவுனோன்னா நமக்கு வீடு ஃபுல்லாகவே தேங்காய் வந்து தெறிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் இது போல் செய்யக்கூடாது. தேங்காய் வந்து முழுவதுமாக உள்ளே வச்சு ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம வச்சு துருவணுங்க. அது மாதிரி செய்கிறப்போ நம்ம கையையும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் தேங்காய் துருவல் வந்து உங்களுக்கு ஈவனாக எல்லா சைடில் இருந்தும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் கையை ரொட்டேட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் துருவல் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த கொட்டாங்குச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அது உராய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாகவே கேட்கும். இது போல் தேங்காய் துருவல் செய்கிறப்போ நமக்கு சவுண்டு வந்து கேட்க தாங்க செய்யும். நமக்கு மிஷின்லலாம் வந்து சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் தேங்காய் துருவுறப்ப சவுண்டும் நமக்கு நல்லாவே கேட்கும். இந்த தேங்காய் துருவக்கூடிய மிஷின் வந்து பெரும்பாலும் ஹோட்டல் வச்சுருக்கவங்க அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. வீட்டு யூஸ்க்கு இது பயன்படுமான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் தேங்காய் அதிகமாக பயன்படுத்துவீங்கன்னா தாராளமாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்.